நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ கதைலாம் படிச்சீங்க இல்லையா, லைப்ரரிலாம் படிக்கிறீங்க, அதில் இருக்கிற கதை ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்துருக்கணும். 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப சோம்பேறியானவன், ஒருத்தன் நல்லா உழைக்கக்கூடியவன். அப்போ அவன் என்ன செய்வான்னா, ஒருத்தன் எதுவுமே செய்யாமல் எனக்கு நல்ல நல்ல ஒரு விளைச்சல் வேணும், எனக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இன்னொருத்தனுக்கு வேணும்னா நான் ரொம்ப உழைச்சி தான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பான். இன்னொருத்தன் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டிலே இருந்துட்டு பைசா வேணும்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு கிடைக்காது. அப்போ அவன் திருட்டு செஞ்சு நல்லா அப்படி ஒரு கள்ளத்தனமாக பணம் சம்பாதிப்பான். ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறனால அவனுக்கு கையில் நிற்கும். ஆனால் அவன் திருட்டுத்தனமாக செய்யறனால அவன் இந்த ஜெயிலில் ஏறிது நல்ல தப்பு செஞ்சதுனால அவன் கடைசி வரை அவன் ஒரு திருடனாட்டே இருக்கும். முயற்சி செஞ்சவன் அந்த நல்ல நிலைமையில. இப்போ இவங்கள்டையுமே நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டாக சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. பாட்டிஸ்வர்ஃபாக கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் கிளியரான சென்டென்ஸ் கேட்க சொல்லலாம் இல்லைடா. பாட்டிஸ்வர்ஃபாக ஃபாதர் என்ன பண்ணுறாங்க? What is your father's profession? ப்ரொஃபஷன். இது நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் கேட்குங்க. கொஞ்சம் அப்பா தான் பரவாயில்ல, என்ன இருக்கு, நம்ம கிளாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ கதைலாம் படிச்சீங்க இல்லையா, லைப்ரரிலாம் படிக்கிறீங்க, அதில் இருக்கிற கதை ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்துருக்கணும். 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப சோம்பேறியானவன், ஒருத்தன் நல்லா உழைக்கக்கூடியவன். அப்போ அவன் என்ன செய்வான்னா, ஒருத்தன் எதுவுமே செய்யாமல் எனக்கு நல்ல ஒரு விளைச்சல் வேணும், எனக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இன்னொருத்தனுக்கு வேணும்னா நான் ரொம்ப உழைச்சி தான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பான். இன்னொருத்தன் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டிலே இருந்துட்டு பைசா வேணும்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு கிடைக்காது. அப்போ அவன் திருட்டு செஞ்சு நல்லா அப்படி ஒரு கள்ளத்தனமாக பணம் சம்பாதிப்பான். ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறனால அவனுக்கு கையில் நிற்கும். ஆனால் அவன் திருட்டுத்தனமாக செய்யறனால அவன் இந்த ஜெயிலில் ஏறிது நல்ல தப்பு செஞ்சதுனால அவன் கடைசி வரை அவன் ஒரு திருடனாட்டே இருக்கும். முயற்சி செஞ்சவன் அந்த நல்ல நிலைமையில. இப்போ இவங்கள்டையுமே நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டாக சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. பாட்டிஸ்வர்ஃபாக கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் கிளியரான சென்டென்ஸ் கேட்க சொல்லலாம் இல்லைடா. பாட்டிஸ்வர்ஃபாக ஃபாதர் என்ன பண்ணுறாங்க? What is your father's profession? ப்ரொஃபஷன். இது நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் கேட்குங்க. கொஞ்சம்